இன்றைய திருப்பலியானது சென்னையை சார்ந்த கிங்ஸ்லி மெர்வின், மார்க்கஸ் இம்மான் இவருடைய குடும்பங்களுக்கு அடக்கலை அன்னை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே அன்னையின் அருளால் இரண்டாவது குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், மேலும் அவர்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசில் மிகவும் பிரியமானவர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய தாய் அடைக்கலம் தருபவராக இருக்கிறார். நாம் தாயிடம் வரும் பொழுது, அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது, நமக்காக தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசி பெற்று தருபவராக இருக்கிறார். தேர்வு எழுதும் ஒவ்வொரு மாணவரும் தேர்வில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில்தான் தேர்வினை எழுத ஆரம்பிக்கிறார்கள். நோயாளிகள் மருத்துவர் தரும் மருந்து தன்னை குணமாக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மருந்துகளை வாங்கி உண்ணுகிறார்கள். அதேபோல அடைக்கல அன்னையின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய பாதத்தில் சரணடைந்து விட்டோம் என்றால் நம்முடைய தேவைகள், நம்முடைய நோய்கள் குணமாகும். நமக்காக நம்முடைய தாய் தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசுபவராக இருக்கிறார். நமக்காக எப்பொழுதும் ஒரு தாய் இருக்கிறார் என்றால் அது அடைக்கல தாய். எனவே அடைக்கல தாயிடம் இந்த திருப்பலியோடு, இந்த திருப்பலியை மாதா டிவியிலும் லூர்து டிவியிலும் கண்டுகளிக்கும் அன்பு இறை மக்களே, உங்களுடைய கருத்துக்களை இத்திருப்பலியோடு சேர்ந்து ஜெபியுங்கள். சிறப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன கருத்துகள் தேவைப்படுகிறதோ, என்ன தேவைகள் இப்பொழுது அவசரமாக இருக்கிறதோ அதை இறைவன் பாதத்திலே வைத்து இந்த திருப்பலியோடு ஜெபிக்குமாறு இந்த திருப்பலியின் வழியாக உங்கள் குடும்பங்களை அடைக்கலத்தாய் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறை சாட்சியரான பால்மீகியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலைவாழ்வுக்கு அழைத்து கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரிவீராக.
உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை மற்றும் 11 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளி விடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை நாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறியார், நாம் தூசி என்பதை அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து
அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போர்க்கு அது நிலைக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உளி தொட்டு சிலையை உடைக்கும் பொழுது, கல்லை உடைக்கும் பொழுது எனக்கு வலிக்கிறதென்று ஒரு கல் சொல்லினால் அது சிலையாக முடியாது. உழுகிற பொழுது நிலம் எனக்கு வலிக்கிறது என்று நிலம் சொன்னால் அந்த நிலம் பண்பட்ட நிலமாக மாற முடியாது. வாழ்க்கையில் சில கண்டிப்புகளும் சில கட்டுப்பாடுகளும் நமக்கு இருக்கும் பொழுது அது எனக்கு வலிக்கிறது என்று சொன்னால் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது. இது எங்கோ கேட்ட வரிகளாக கூட தெரியும். உளி தொடு முன்னே வலி என அழுதால் சிலையாவது எப்போதுன்னா, உழுவது வலி என நினைத்தால் நிலமாக இருக்காது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் எல்லாரும் இந்த சிந்தனையைத்தான் உள்வாங்குகிறோம்.
இன்றைய முதல் வாசகம் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறது. அதோடு இன்றோடு ஒரு வருடம் நம்மோடு திருத்தொண்டராக பணியாற்றிய சகோதரராய் இருந்த லூக்கா அவர்கள் இன்று குருவாகி நம்முடைய இடத்திலே திருப்பலியை, தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை, அதுவும் இந்த மாதா டிவி, லூர்து டிவி தொலைக்காட்சியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கம் வைக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்று திருப்பலி நிறைவேற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுதான் இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். அதனால் அவருக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பிலும் அன்னையின் பிள்ளைகளாகிய உங்கள் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களை, ஜெபங்களை அவருக்கு உரித்தாக்குவோம். அவருடைய நற்செய்தி அறிவிக்கிற பணி சிறப்பாக அமைவதற்காக நாம் மன்றாடுவோம். நான் சற்று நாட்களுக்கு முன்னால் படித்த ஒரு நிகழ்வு இது. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சிலேட்டு குச்சி இருக்குல்ல, பல்பம்னு சொல்லுவோம், குச்சி, சாக் பீஸு, கொஞ்சம் வளர்ந்து விட்ட பிற்பாடு பென்சில், இவைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். கொஞ்ச நாள் வளர்ந்து விட்ட பிற்பாடு நாம் அந்த பல்பத்தையோ பென்சிலையோ அதிகமாக நாம் எழுதுவதற்கு பயன்படுத்துவதில்லை. ஏன்? பேனாவை எழுதி பயன்படுத்துகிறோம். எதுக்கு? அதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் தவறுதலாக அப்படி இப்படி எழுதிடுவோம். அப்படி எழுதிட்டா அதை அழிச்சிடலாம் உடனே. நாள் ஆக ஆக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் அதே மாதிரி எழுத முடியாது. அதனால தான் பேனா எடுத்து எழுதுகிறோம். பேனா எடுத்து எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதணும். அதை அவ்வளவு எளிதாக அடிக்கவோ திருத்தவோ நமக்கு முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பரவாயில்லை, சிறு சிறு தவறுகளிலிருந்து நாம் வெளிவர முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு அதே மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க முடியாது. ஏனென்றால் கேட்டால் என்ன சொல்வார்கள்? இவன் வளர்ந்து விட்டவன், வளர்ந்து விட்டவள் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசங்கள் கொடுக்கப்படுகிறது. சில கட்டுப்பாடுகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த கட்டுப்பாடுகளும் அந்த நெருக்கடிகளும் நம்மை நெறிப்படுத்தி நம்மை வளர்த்தெடுக்கிறது. ஒரு செடியை வளர்த்தெடுக்கும் பொழுது அந்த செடிக்கு வேலி அடைத்து அந்த செடி வளைந்து விடாமல் இருப்பதற்காகவே ஒரு குச்சி ஒன்று பக்கத்தில் நட்டு அந்த குச்சியோடு இதை கட்டி வளர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து விட்ட பிற்பாடு இதுக்கப்புறம் அது வளைஞ்சிராது அப்படின்னு தெரிஞ்சப்போ தான் அந்த குச்சி எடுத்து எட்ட போடுறோம். இந்த குச்சியோடு நான் சேர்ந்து இருக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த மரம் தன் இஷ்டத்திற்கு போல் நெளிந்து விடும். கோணலானவை வீணையாகாது, விறகுக்கு மட்டும்தான் ஆகும். வாழ்க்கை கூட ஒரு சில நெறிமுறைகளோடு பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித சின்னப்பர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கண்டித்து திருத்தும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை வெறுக்காதீர்கள். ஆண்டவர் உங்களை கண்டித்து திருத்துகிறார் என்று சொன்னால் அவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார் என்று அர்த்தம். அதனால்தான் ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு நீ படுற கஷ்டம் கடவுள் உங்களை சோதிப்பதல்ல, நாளை உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமாம். நாளை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இன்று சில கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கண்டித்து திருத்தும் போது நீங்கள் அதை புறக்கணித்து விடாதீர்கள், மறுத்து விடாதீர்கள். காரணம், ஆண்டவர் உங்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொல்றார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக உங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் தான் அவர் உரிமையோடு உங்களை கண்டித்து திருத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக சொல்வார். தன்னுடைய சொந்த மக்களாக சொல்லும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிற வழியில் எத்தனை முறை அவர்களை திருத்துவார் தெரியுமா? எத்தனை முறை அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பார். கடவுள் தண்டிக்கக்கூடியவர்.
அப்பப்போ கண்டிப்பார், ஒரே அடியாக சபிச்சு அழிச்சிட மாட்டார். நமக்கு அவ்வப்பொழுது கண்டித்து திருத்தக்கூடியவர் கடவுள். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்து, சில சோதனைகளை கொடுத்து, சில துன்பங்களை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி வளர்த்து கொண்டு வருகிறார். இஸ்ரேல் மக்களை அப்படி வளர்த்து கொண்டு வந்ததனால் 40 வருஷம் கொண்டு வந்தார். அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு கூட அரசர்களை நியமித்து அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வந்தவர். ஆக கடவுள் நம்மை கண்டித்து திருத்துகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால தான் புனித சின்னப்பர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். இவ்வுலகினுடைய தந்தையர்கள், இந்த உலகத்தில் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த உரிமையில் தான் கண்டித்து திருத்துகிறார்கள் என்று. தங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கிற தந்தையர்கள் கண்டித்து திருத்துகிறார்கள். அதுபோல கடவுளும் நம்மை தண்டித்து திருத்தக்கூடியவராயிருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் வரும். இன்றைய கால சூழ்நிலையில் பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்த முடியுமா? நான் கேட்கும் பொழுதே அத்தனை பேர்த்தாலையும் ஆடுது. தன்னுடைய பிள்ளைகளை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையே பெற்றோர்கள் கண்டித்து திருத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். யாரு? கடவுள் மேல பழி போட்டுடலாமா? மாதா மேல பழி போட்டுருவோமா? இல்ல பக்கத்து குடும்பத்து மேல பழி போட்டுடலாமா? இந்த சமுதாயத்து மேல பழி போட்டுடலாமா? இல்ல இந்த சமுதாயத்தில் இருக்கிற தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு சாதனங்களில் பழி போட்டுடலாமா? செல்போனில் பழி போட்டுடலாமா? கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? தான் பெற்றெடுத்து பச்சிலம் குழந்தையிலிருந்து வளர்த்து வந்த தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோர்களே கண்டித்து திருத்த முடியாத சூழ்நிலையில் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. இதுக்கு காரணம் யாரு? சொல்லலைன்னா பிரசங்கத்தை முடிக்க மாட்டேன். உங்க மனசாட்சியே சொல்லும். யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. பிள்ளைகள் சொல்வார்கள், என்னை கண்டிச்சு திருத்த முடியாத அளவுக்கு காரணம் யாருன்னா எங்க அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுலேயும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சொன்னார், ஒருத்தர் முன்னாடிலாம் 5-6 பிள்ளைங்க, 5-6 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி 12 பிள்ளைங்க. ஒருத்தரை சரியில்லைன்னா இன்னொருத்தரை வச்சு வளைச்சு அடிப்பாங்க. பார்த்துங்க, அவங்களுக்கு அடிக்கிற அடியை பார்த்து பயந்து போய் இன்னொருத்தங்கெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. இப்போல்லாம் 2 பேர், அதுலேயும் ஒருத்த. இதுலேயும் நமக்கு என்னன்னா 2 பேர் பெற்று வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு வியாதியில் ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா ஒரே ஒரு குழந்தை, அதை பாதுகாத்து நமக்கு வச்சிருக்கணுமேங்கிறதுக்காகவே எதையுமே பேசுறது கிடையாது. அது எதை சொன்னாலும் செய்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க முடியாத பெற்றோர்களாய் இன்று கை கட்டப்பட்டு தாங்களாகவே கை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் அப்படி சொல்லலை. கடவுள் சொல்றாரு, தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்துகிற தந்தையை போல நான் உங்களை கண்டித்து திருத்துகிறேன்னார். சீராக் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது, எப்பொழுது ஒரு பிள்ளையை தன் பெற்றோர்கள் கண்டிக்கவில்லையோ அந்த பிள்ளைகளாலேயே பெற்றோர்கள் அவமானப்படுவார்கள். அந்த பிள்ளைகளாயே பெற்றோர் அவமானப்படுவார்களாம். ஆக பிள்ளைகள் என்பவர்கள் கண்டித்து திருத்தப்பட வேண்டியவர்கள். அதே நேரத்தில் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நலன்களுக்காக கண்டிக்கிறார்கள். இதுதான் விவிலியம் சொல்கிறது. பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து திருத்துகிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய மக்களை கண்டித்து திருத்துகிறார் என்றால் காரணம் சொல்றார் பாருங்க. கடைசியில் அவர்கள் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தன் மக்களை கண்டித்து திருத்துகிறார். தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்துவது கடவுளுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் எதற்காக என்றால் தன்னுடைய பிள்ளைகளுடைய நலவாழ்வுக்காக. ஆக அதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமாக அவர் சொல்றது. விதையை ஒரு இடத்துல போட்டுட்டோம்னா அந்த விதை மீது மண் போடுகிறோம். மண்ணை போட்டு முடித்த பிற்பாடு அந்த விதை என்ன சொல்லக்கூடாதாம், என் மேல் மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விதை வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா அது எப்படி முளைக்கும்? அந்த பாரத்தை சுமந்தால்தான்
விதை முளைத்து வெளியிலே வந்து ஒரு விருட்சமாக மாறுகிறது. ஆக அந்த சுமையை அது ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்தினால் இருந்தால்தான் அந்த செடியானது வளர முடியும். சில நேரங்களிலே பெற்றோர்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கு. சொல்லும் போதெல்லாம் இதுங்களுக்கு கதை மாதிரி இருக்கும். அவங்க பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வேதனைப்பட்டு வளர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் அப்படியா அப்படியா அப்படியான்னு கதை மாதிரி கேட்கும். இது பெத்தெடுத்த பிற்பாடு தான் தெரியும் அவங்க சொன்னதெல்லாம் கதை இல்லை, அதுதான் வாழ்க்கைன்னு. ஏன்னா இது படும்போது தானே இதுக்கு வழி தெரியுது. வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நம்மை பக்குவப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. வீட்டில் அடங்காதது ஊரில் அடங்கும்மா. வீட்டில் அடங்காதது ஊரில் அடங்கும். இதை வேற மாதிரி சொல்லலாம் விவிலியத்தின் பின்னணியோடு. கடவுள் தன் மகளை பிள்ளையை தண்டித்து திருத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டு திருந்தி கொண்டால் நல்லது. இல்லைன்னா தன் பெற்றோர்கள் கண்டித்து திருத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டால் அதை விட நல்லது, பரவாயில்லை. அதிலும் இல்லை என்றால் வெளியிலே மற்றவர்களால் காரி உமிழப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மற்றவர்கள் ஊரில் இருக்கிறவன் அத்தனை பேரும் திட்டுவான். அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்குமா? ஆக கடவுள் நம்மை தண்டித்து திருத்தும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய பெற்றோர்கள் நம்மை கண்டித்து திருத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சில விஷயங்கள் கண்டித்து திருத்தும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு மேலே இன்னொன்று நான் சொல்லுவேன், நம்மையே நாம் கண்டித்து திருத்த வேண்டும். இன்னொருத்தன் நம்மளை கண்டித்து திருத்தணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளை நம்ம கண்டித்து திருத்தணும். எப்படி? நம்மளை குச்சி எடுத்து நாமளே அடிச்சுக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கெல்லாம் தான் ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் செய்கிறோம். நிறைய விஷயங்கள் நாவை கட்டுப்படுத்தணும், செயல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் சில தேவையில்லாத காரியங்களை நாம் செஞ்சிடக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நம் வாழ்க்கை அழகாக இருக்கும், நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்துவது எதற்கு என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் என்று முடிக்கிறார். ஆக இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன எடுத்து பாருங்கள், படம் எடுக்கும் பொழுது சும்மா அப்படியே இப்படி பார்த்தா நல்லா இருக்காது. ஒரு ஃப்ரேமுக்குள்ள எதை பார்த்தாலும் அழகாக இருக்குமா? ஒரு ஃப்ரேமுக்குள்ளே பாரு, அது அழகாக இருக்கும். பொத்தம்பொதுவில் அப்படியே குத்து மதிப்பாக பார்க்கக்கூடாது. பார்த்தா எல்லாமே தெரியும். அதை ஃப்ரேம் எடுத்து நம்மளை ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோலாம் ஃபோட்டோவில் அழகாக இருக்கா? எதுக்கு? நம்மளை நேரில் பார்த்தா அழகாக இருக்காது, ஆனால் ஃபோட்டோவில் பாருங்கள் அழகாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? வேறு எதுவும் பக்கத்தில் இல்லை. அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம அழகாக இருப்போம், நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே அழகாக இருப்போம்.